அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஹலால் பர்சூட். இன்றைக்கி நம்ம வந்திருக்க கடை பார்த்தீங்கன்னாக்கா பச்சர் ஷாப் விச் இஸ் கறிக்கடை. முஸ்லீம்னாலே வந்து கறிக்கடைன்ற மாதிரி தான் ரொம்ப அதிகமாக பேசுவாங்க. எனிவேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹலால் கறிக்கடைன்னு தேடிட்டு இருந்தப்போ எங்கள் ஏரியாவிலே வந்து கிராஸ் அண்ட் போன்ஸ்னு ஒரு கடை இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் அவனோட பேக்கிங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் ஹைஜீனிக்காக ரொம்ப டீசெண்டாக இருக்கும். அதனால தான் இந்த கடை நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ராயபுரம் பிரிட்ஜு இறங்கின உடனே லெஃப்ட் எடுத்ததும் நீல்கிரிஸ்க்கு ஆப்போசிட்லேயே இந்த கடை இருக்கும். வந்து இங்கே வந்து நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி அப்புறம் வந்து ப்ராய்லர் கோழி, அப்புறம் நான் சண்டே வந்து பார்க்குறப்போ வந்து இங்கே வந்து குயில்ஸ் எல்லாமே இருந்துச்சு. சின்ன சின்ன குயில்ஸ் எல்லாமே பார்க்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. கேமரா ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. பார்த்துட்டு ரொம்ப அழகாக பார்த்து சிரிக்குது. ஹலால் கறி பற்றி நம்மளுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது, நிறையா கேள்விகள் இருக்கும். ஹலால் கறினா என்ன, அந்த கறிக்கடையை எப்படி ரன் பண்ணுறதுன்றதை நம்மளே நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி கிராஸ் அண்ட் போன்ஸ்ன்ற ஒரு கறிக்கடைக்கு வந்து இருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். வலைக்கும். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க, உங்கள் நேம், அப்புறம் நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு எப்போ வந்தீங்கன்றதை பற்றி சொல்லுங்கள். என்னுடைய பேர் பீர் தீன். நான் ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் பிறந்தவன். ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் இருந்து இங்கே வந்து 40 வருஷம் ஆச்சு. 40 வருஷமாக மெட்ராஸில் தான் இருக்கிறோம். இப்போ தொடர்ந்து ஒரு 4 வருஷமாக இந்த ஹலால் மீட் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹலால் வியாபாரம், ஹலால் கறி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹலால் அப்படின்னா அதுக்கு எதிர்ப்பதம் வந்து அராம். ஹலால்னா ஆகுமானது, அராம்னு சொன்னால் தடுக்கப்பட்ட ஆகாததுன்னு அர்த்தம். ஹலால் வியாபாரம் அப்படிங்கிறது வந்து நம்ம கறி மாமிசம் மட்டும் கிடையாது. ஹலாலான விஷயங்கள் ஆகுமானதாக என்னென்ன இருக்குதோ அதையெல்லாம் ஆகுமானதை செய்யக்கூடியது எல்லாமே வந்து ஹலால் தான். அதே மாதிரி உணவுப் பொருட்களில் ஆடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை முறைப்படுத்தி இறைவன் கட்டளையிட்ட மாதிரி அதை அறுத்து ஹலால் செய்து அதை சுத்தப்படுத்தி விற்கிறது ஹலால் வியாபாரம். இந்த ஹலால் வியாபாரங்கிறதுல உங்களுக்கு எப்படி அறுக்கப்படணும் அப்படிங்கிறது முக்கியத்துவமாக இதில் வந்து பார்க்கப்படுது. இறைவன் பெயர் சொல்லி அறுக்கப்படாததும் தானாக செத்ததும் பன்றியின் மாமிசமும் இவைகளை சாப்பிடக்கூடாது, தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால் இது ஹலால் கிடையாது, ஆகுமானது கிடையாது. ஆகவே இறைவன் சொல்லிய முறைப்படி அவற்றை அறுத்து அதை வந்து முறையாக க்ளீன் செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னு சொன்னால் எதிர்மறையான அதிர்வுகளை ஏற்படுத்தாது. இது வந்து முஸ்லிம்களுக்காக மட்டுமே இல்லை, இது அனைத்து மனித வர்க்கங்களுக்கும் இது வந்து பொருந்தும். ஹலாலான உணவு சாப்பிடுவது அனைத்து வகையான மக்களுக்கும் இது பொருந்தும். அதனால் முஸ்லிம்களுக்கு மட்டும் ஹலால் பண்ணி யாரும் நினைக்க வேண்டாம். உங்கள் கடையில் கிடைக்கிற கறி ஹலால் தான் எப்படி உறுதி செய்யுங்க? நாங்கள் வந்து கடைக்கு வர்ற வாக்கிங் கஸ்டமர்கள் மட்டும் இல்லாமல் நாங்கள் டெலிவரி கொடுக்கக்கூடிய கஸ்டமர்களும் எங்களை வந்து தொடர்ந்து எங்களுக்கு எப்படி ஆதரவு தர்றாங்கன்னா, நாங்கள் கொடுக்கக்கூடிய கறி ஹைஜீனிக்காக ஃப்ரெஷ்ஷாக ஆர்டர் வந்ததுக்கப்புறம் நாங்கள் அதை ஹலால் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி பேக் பண்ணி நாங்கள் டெலிவரி தர்றோம். இதில் வந்து அவங்களுக்கு மனம் திருப்தி ஏற்படுற அளவுக்கு நாங்கள் சுத்தமாக கொடுக்குறதுனால தான், ஹைஜீனிக்காக கொடுக்குறதுனால அவங்க தொடர்ச்சியாக வந்து நம்பிக்கையோடு நம்மள்கிட்ட வாங்குறாங்க. விலங்குகள் நீங்கள் சூஸ் பண்ணுறதுலேருந்து கஸ்டமருக்கு அது கறியாக போகிற வரைக்கும் நடக்கிற ப்ராசஸஸ் என்னென்ன? முதல்ல வந்து நாங்கள் வந்து ஆடு கோழி போன்ற வகைகளை நாங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல ஆரோக்கியமானதாக இருக்கணும்னு பார்க்குறோம். அதன் பிறகு அவற்றில் ஏதாவது குறைபாடுகள், இப்போ வந்து காலோ கொம்போ அல்லது காதோ அறுபட்ட நிலையிலையோ அல்லது மாதிரி குறைபாடுகள் உள்ள விலங்குகளை நாங்கள் வந்து தொடுறது கிடையாது. ஆரோக்கியமாகவும் முழு தகுதியுடையதுமாக செலக்ட் பண்ணி தான் நாங்கள் ஹலால் பண்ணுறோம். அப்படி ஹலால் பண்ணுறதன் மூலமாக எங்களுக்கும் மனசு திருப்தி இருக்குது, கஸ்டமருக்கும் சாட்டிஸ்ஃபைட் இருக்குது. ஒரு பிராணியை ஜூபா பண்ணுறதுக்காக செயல்படுத்தப்படுற அந்த விஷயத்தில் யார் அதை செய்கிறாங்க கடையில்? அண்ட் அந்த ஜூபா செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அவங்களுக்கு தேவையா? முதல்ல வந்து ஹலால், அதாவது வந்து அந்த கோழியவோ ஆடையோ அறுக்கிறதுக்கு முதல்ல
ஹலால் எப்படி பண்ணக்கூடியது, இறைவனுடைய பெயரை சொல்லி அறுக்கக்கூடியது, அந்த ப்ராசஸ்ஸு அவங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சவங்களை மட்டுமே வச்சு நாங்கள் ஹலால் பண்ணுறோம். ஹலால் பண்ணி முடித்ததுக்கு பிறகு அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நல்ல அது எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களால தான் அதை க்ளீன் செய்கிறோம். க்ளீன் செஞ்சு திருப்பி அவங்க ஆர்டருக்கு ஏற்றது மாதிரி நம்ம பேக் பண்ணி அவங்களுக்கு சப்ளை பண்ணுவோம். கடையில் கோழியாக இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், அந்த உயிரினங்களையும் சரி கடையும் சரி எப்படி தூய்மையாக வச்சுக்கிறீங்க? அதான் ஹைஜீனிக் மீட் ஷாப். நம்ம கடை வந்து அந்த ஹைஜீனிக்கு அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு ரியலாகவே அதை நாங்கள் வந்து நடைமுறைப்படுத்துகிறோம். சுத்தம் ஃபஸ்ட்டு சுத்தம். ரெண்டாவது அந்த சுத்தத்தை வந்து ஏற்படுத்துறதுக்கான முயற்சிகளில் கொஞ்சமும் மனம் தளராமல் அதை வந்து நாங்கள் முறையாக ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் எங்களுக்கு வந்து தூய்மையை ஏற்படுத்துது. நீங்கள் கடையை பார்த்துருப்பீங்க, நம்ம கடையை ரொம்ப தூய்மையாக இருக்கும். மற்ற கறிக்கடைகளை போல் இது வந்து இருக்காது, அசுத்தமாக இருக்காது. ரெண்டாவது வந்து பேட் ஸ்மெல்லு. நீங்கள் சாதாரணமாக எந்த கறிக்கடைக்குள்ளே போனாலும் பேட் ஸ்மெல்லு வரும். நம்ம கடையில் பேட் ஸ்மெல்லே இருக்காது. ஏன்னா தொடர்ச்சியாக அதை வந்து சுத்தப்படுத்துறதுக்காக நான் அதை மிளக்கிடுறோம். அதனால் வந்து ஹைஜீனிக்காக நம்ம தரோம். ஃபாஸ்ட் ஃபீட், ஆன்டிபயோட்டிக் ஃப்ரீ அப்படின்ற டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஹலாலோட ஒப்பிடுறாங்க இல்லையா? அதை பற்றின கருத்து உங்களுக்கு? அதை பற்றின கருத்து அவ்வளோவா எனக்கு அந்த நாலேஜ் இல்லை. நீங்கள் கேட்கக்கூடியது எனக்கு புரியலை. நீங்கள் ஒரு வேளை எனக்கு புரிஞ்சுன்னு சொன்னால் அதுக்கு சரியான பதில் என் மேலே கொண்டுவேன். இந்த ஆடுகள்லாம் வந்து ஆக்சுவலான ஃபுட்டை தரணும், நான் ஆர்டிஃபிஷியலான உணவு இல்லாமல் நேச்சுரலான உணவு மட்டும் தான் தரோம். அப்புறம் வந்து இந்த மருந்து எதுவும் பயன்படுத்தாமல் வளர்றது, அதுதான் வந்து ஹலால் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர். அதை பற்றின கருத்துங்க? இப்போ வந்து நவீன உலகம், இந்த நவீன உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஃபீடு கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ உள்ள வந்து கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியான ஃபீடுகளை அதுக்கு கொடுத்தா தான் அது க்ரோத் கரெக்டாக இருக்கும். அதனால் அதில் நம்ம வந்து ரொம்ப டீப்பாலாம் பார்க்க முடியாது. நம்ம வந்து செலக்ட் பண்ணக்கூடிய அந்த விலங்குகளை ஆரோக்கியமானதாக இருக்குதா, கரெக்டானதாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து சூஸ் பண்ணிட்டாலே அது சரியான பெனிஃபிட் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம கறிக்கடை மார்க்கெட்டில் என்ன மாதிரியான சவால்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க? சவால்கள் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து ரேட்டை தான் நாங்கள் வந்து சவாலாக நினைக்கிறோம், காம்படிஷனாக நினைக்கிறோம். மற்ற கடைகளில் வந்து 20 ரூபா 30 ரூபா ஈஸியாக கம்மியாக கொடுத்துடலாம். காரணம் அவங்க வந்து ஒரு கவரு போட்டு கொடுக்கக்கூடிய 100 கவரு வந்து வெறும் 5 ரூபாய்க்கு தான் வாங்குறாங்க. நாங்கள் ஒரு கவர் 2 ரூபாய்க்கு வாங்குகிறோம். பயோ கவர் வாங்குகிறோம், ஒரு கவர் 2 ரூபாய்க்கு வாங்குகிறோம். அவங்க அதுக்கு முன்னால் பாக்கு மட்டையால் செய்யப்பட்ட தட்டுகளில் நாங்கள் அதை பேக் பண்ணி சீல் பண்ணுறோம். இதனுடைய செலவு பேக் பண்ணி அந்த கவர் போட்டு முடித்து அதுக்கு அவங்க கையில் கொடுக்கும்போது இதனுடைய செலவு 15 ரூபா ஆகுது. இந்த 15 ரூபாவை நாங்கள் வந்து ப்ரைஸில் நாங்கள் வைக்க முடியாது. ஏன் வைக்க முடியாதுன்னா, இங்கே இருக்கக்கூடிய மற்ற கடைகளில் எந்த செலவும் இல்லாமல் ஈஸியாக போட்டு கொடுத்துட்றாங்க. அதனால தான் மற்ற கடைகளுக்கும் எங்களுக்கும் உள்ள சவால் என்னென்னா, அந்த ப்ரைஸ் இருந்தும் நாங்கள் வந்து சரௌண்டிங்கில் என்ன விலை விற்கிறாவோ அந்த ரேட்டுக்கு எங்களால் நாங்கள் கொடுக்குறோம். லாப நோக்கத்தை கருதி கொடுக்கல. உங்களோட தொழில் பாராட்டுற வேலையிலுமே இஸ்லாத்தினுடைய வழிமுறைகளை எந்த அளவுக்கு அதிகமாக பின்பற்றுறீங்க? உங்கள் தொழுகைக்கான நேரங்கள் எப்படி நீங்கள் ஒதுக்குறீங்க? பக்கத்துலேயே பள்ளி இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு பக்கத்தும் வந்து பள்ளி பக்கத்தில் பள்ளி இருக்கிறதுனால அது இறை வணக்கங்களை வந்து எங்களுக்கு எந்த தங்கு தடையும் இல்லாமல் நாங்கள் நிறைவேற்ற முடியுது. அதோடு சேர்த்து எங்களுடைய வியாபாரத்தை தொய்வில்லாமல் பண்ண முடியும். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தருணத்தில் இதுதான் நான் இந்த வியாபாரத்தை ஆரம்பித்ததுக்கான நோக்கம் அப்படின்றது தோணியிருக்கா? வாழ்க்கையில் மற்ற தருணங்களில் வந்து அந்த இது எனக்கு யோசனையில் வந்ததில்லை. இது ஆரம்பித்ததுக்கு பிறகு அதில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு இது வந்து இறைவனுடைய கட்டளைப்படி நம்ம வந்து அழகான பொருளை விற்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு அப்படின்ட்டு நான் வந்து இதை ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் நான் முழுமையாக உணர்ந்து அதன்படி நான் செய்வோம்.
ஹலாலான வழியை மேற்கொண்டனால எந்த அளவுக்கு பரக்கத்தை நீங்கள் கண்டீங்க? ஹலாலாக இருக்கக்கூடிய இது மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் ஹலால் அதாவது ஆகுமானதை செய்யக்கூடிய எதையுமே மனிதர்கள் அந்த ஹலாலாக செஞ்சிட்டோம்னு சொன்னால் வாழ்க்கையே ஈஸியாக போயிடும். சுற்றி மற்ற கறிக்கடைகள் இருந்தாலும் உங்களுக்கான ரிஸ்க் உங்களை தேடி வரும்ன்ற நம்பிக்கையை நீங்கள் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க இறைவன்? கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கு கூட உணவளிக்கிறவன் இறைவன். அந்த இறைவனுடைய கோட்பாடுபடி நம்ம வாழ்க்கை முறையை அமைச்சுக்கிட்டோம்னு சொன்னால் எத்தனை காம்படிஷன் எத்தனை போட்டிகள் இருந்தாலும் நம்ம இறைவனுடைய கோட்பாடை பின்பற்றி நம்ம தொழில் செஞ்சோம்னா அதுக்கான பரக்கத்தை இறைவன் தன்னால் நமக்கு கொடுப்பான். அந்த நம்பிக்கை. இப்போது இந்த தொழிலில் புதுசாக வர முயற்சி செய்கிறவங்களுக்கா நீங்கள் கொடுக்குற ஒரு அட்வைஸ்னா என்ன? எதையுமே உள்ளட்சத்தோட கஸ்டமருக்கு திருப்தியாக கொடுக்கணுங்கிற உள்ளட்சத்தோட எந்த ஒரு வியாபாரத்தையும் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அது வெற்றி அடை. சமூகத்தில் ஹலாலை பற்றின அவேர்னஸ் அதிகமாக இருக்கா இல்லை குழப்பம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னொரு காலத்தில் குழப்பம் இருந்துக்கிட்டு இருந்தது. இப்போ குழப்பத்துக்கு வேலை இல்லை. ஏன்னா நிறையா மீடியாக்கள் உங்களை மாதிரி முயற்சி பண்ணக்கூடியவர்கள் இந்த மாதிரி ஆட்களால் ஒரு சில விழிப்புணர்வுகள் அதிகமாக ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. நம்மளும் கூட நம்மளை மாதிரி நிறுவனங்கள்ல இப்போ கஸ்டமருங்கள்கிட்ட எடுத்து சொல்கிறதன் மூலமாக ஹலால் பண்ணியிருக்கான்னு இப்போ மற்ற மாற்று மதத்தை சேர்ந்த சகோதரர்கள் கூட ஹலால் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இப்போ வளர்ந்துருக்கு. விழிப்புணர்வு கொஞ்சம் கூடியிருக்கு. ஸோ கறி தாண்டி வேறு என்னென்ன சர்வீஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்க உங்கள் கடையில்? கறிக்கு தேவையான மசாலாக்கள், கறி மசாலா, 65 மசாலா, தந்தூரி மசாலா, இது மாதிரி மசாலாக்கள் நாங்களே ஹோம்மேட் நாங்களே தயார் பண்ணி வெளியில் யார்ட்டையும் வாங்கி நாங்கள் விற்கலை. நாங்களே தயார் பண்ணி நாங்களே விற்கிறோம். நாங்கள் தயார் பண்ணுறது வேறு விற்பனை நிலையங்களுக்கு தராமல் நாங்கள் மட்டுமே தயாரித்து நாங்கள் மட்டுமே விற்கிறோம். அது இந்த மசாலாக்கள் தவிர ஃப்ரோசன் ஃபுட்டு, அதாவது பொரிச்சு சாப்பிடக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பொரிச்சு சாப்பிடக்கூடிய சமோசா, ரோலு, சீஸ் பாலு, நக்கட்ஸு, ஃபிங்கரு, இந்த மாதிரி சிக்கன் வகை, மட்டன் வகை, பின்ஹு இதுகளில் பொரிச்சு சாப்பிடக்கூடிய ஃப்ரோசன் ஐட்டங்களும் ஹலாலானது தான். ஹலால் தான் 100% ஹலாலானது. ஹலால் பண்ணியிருப்பாங்க. ஹலாலானது தான் அதை செயல்படுறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஹலாலான ஒரு கறி வியாபாரம் எப்படி செய்கிறது, அதில் என்னென்ன ஹலால் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் ஹலாலாக கூடுன்ற பற்றி அழகான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. இன்ஷாஅல்லாஹ் உங்களுக்கு மட்டன், சிக்கன் அந்த மாதிரி வாங்கணுங்க கண்டிப்பாக ராயபுரமில் இருக்க கிராஸ் அண்ட் போன்ஸை மீட் பண்ணுங்கள். நல்ல ஹைஜீனிக்கான சிக்கன், நல்ல பேக்கிங்கோட ஃப்ரீ டெலிவரியுமே உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இதெல்லாம் இன்டர்வியூ முடிச்சுட்டு முடிச்சுட்டு வரதுக்குள்ளே சரியான மழை, ஆடியோ வேறு எவ்வளோ நல்லா இருக்கணும்னு தெரியல, அதையுமே செக் பண்ணோம். அண்ட் இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா HN அபாயா பிளாசா. லேடிஸ்க்கான எல்லா விதமான ஹிஜாப்ஸ் எல்லாமே சரி, அபாயா எல்லாமே அவங்க நல்ல ரேட்டில் கம்மியான ரேட்லேயே கிடைக்குது. நல்ல குவாலிட்டியான அபாயா. துபாய் ஸ்டைலாக இருக்கட்டும், மலேசியன் ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லா விதமான அபாயமே நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த கலெக்ஷன்ஸ்லேருந்து நிறையா புர்காஸ் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதை தாண்டி ரொம்ப உடம்பு ரிவீல் ஆகிற மாதிரி இல்லாமல் ரொம்ப மாடஸ்டான புர்காஸ் அவங்க நிறையாவே அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காமல் HN அபாயா காண்டாக்ட் பண்ணி பாருங்கள்.